गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पयाय विद्महे कृणीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 2.5 வருஷத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர அற்புதமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். கதை வடிவு தான், கதை கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. நடந்தவா பகிர்ந்துட்ட பல அனுபவங்கள், நாம் படித்தது, புஸ்தகங்களில் கேட்டது எல்லாத்தையும் தான் உங்கள்கிட்ட தொகுத்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில் 1928 அந்த வருஷத்தில் நம்ம பெரியவா நிகழ்த்தின ஒரு அற்புதமையும், அதை தொடர்ந்து என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமே. ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அது. நீங்கள் எல்லாரும் நான் சொல்ல எத்தனைக்கும் போதே எனக்கு புல்லரிக்கிறது. நீங்கள் எல்லாரும் பாருங்க, கேளுங்க. அதை கேட்டால் தான் உங்களுக்கும் தெரியும் பெரியவா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். புரியுறதா? அதாவது 1928 பெரியவா நெருஞ்சிமலை அப்படிங்கிற கிராமத்தில் முகாமிட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பேன், கேட்டிருப்பேன். நம்ம ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் கேம்ப் போடுறதோ அங்கெல்லாம் சுற்று வட்டாரத்துலேருந்து மக்கள் வருவார். அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், கிடைக்கன்னு பாரு நம்ம மேலே படாதான்னு காத்து கிடப்பான். இவரும் சிலைக்காமல் காலில் சந்திரமூலீஸ்வரர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6:30 மணிக்கு ஏகாந்தமாக தரிசனம் கொடுக்க ஆரம்பித்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பித்தார்னா நேரம் போகிறதே தெரியாது. சமயத்தில் அவர் விஷ கூட எடுத்துக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் கடிஞ்சுப்பா. எனக்கு அடுத்த தொண்டர்கள்லாம் சாப்பிடுங்க பெரியவா, சாப்பிடுங்க பெரியவான். ஆனால் இவர் அசர மாட்டார் கொஞ்சம் கூட. அந்த மாதிரி நெஞ்சிப்பேட்டையில் ஏகாந்தமாக தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ கோவிந்தா 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 கோவிந்தான்னு நல்ல ஒரு சத்தம் கேட்கறது இவருக்கு, அதுக்கு கேட்கறது. மற்றவளை கேட்டதோ இல்லையோ தெரியாது. அப்போ இந்த பக்தர்கள் கூட்டத்தை வடக்க தொண்டர்கள்ட்ட பெரியவா கேட்குற கோவிந்தா கோவிந்தா நிறைய காதில் கேட்கறது. இங்கே என்ன பக்கத்துலேயே தான் கோயில் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இல்லை பெரியவா, பக்கத்தில் இந்த பாலமலைன்னு இருக்குது, அது மேலே போகணும், மேலே இந்த கோயில் இருக்குது, சித்தேஸ்வரர் கோயில் இருக்குது பெரியவா, வந்தால் சத்தம் அங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆச்சரியம் போச்சு. சித்தேஸ்வரர் கோயில், சித்தேஸ்வரன் ஈஸ்வரன் சிவன் கோயில், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஏறுவா, அப்படி ஏறுவா, எல்லோரும் மேலே ஏறுவா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு சரி நான் அந்த கோயில் பார்க்கணும் அப்படிங்கிறார். அணக்கத்தொண்டர்கள் சொல்கிறான், பெரியவா ரொம்ப கரடுமுரடான பாதை, லோக்கலில் யாரும் கைடு வேணும். அப்படியே கைடெல்லாம் நல்லா கிடைச்சாலுமே ஒரு 16 to 18 கிலோமீட்டர் நடக்கணும் பெரியவா அப்படின்னு. பெரியவாளுக்கு ரொம்ப சொல்லணுமா என்ன? பெரியவா நடக்கிறதுக்கு என்றைக்குமே கஷ்டப்பட்டது கிடையாது. வேகமாக நடக்கக்கூடிய ஒரு பெரியவா. அவருடைய வேகத்துக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. அதனால் பரவாயில்ல, 20 கிலோமீட்டர் இருக்கட்டுமே, நான் நடக்கிறேன். லோக்கலில் யாராவது கூட்டணும், யார் நல்லா கேட்டு கூப்பிடு. அணுக்கத்தொண்டர்கள் அங்கே உள்ள இந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்குறேன். வாச்சோட ரொம்ப பக்தியோடைய ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் தான், 24-25 வயசு இருக்கும். பெருமாள் கவுண்டர்னு பேராக அவனை கூப்பிட்றேன், அவன் கூட்டு பெரியவாளை கூட்டு போட்டான். பெருமாள் கவுண்டரை வர சொல்லிட்டான். பெருமாள் கவுண்டர் ரொம்ப பயபக்திமான், பெரியவா மேலே அதீதமான ஒரு பக்தி உண்டு. கோயில்களுக்கெல்லாம் நிறையா போய் கைங்கரியம் செய்யக்கூடியவர் வேறு பெருமாள் கவுண்டர். பெரியவாளை கொண்டு மேலே ஏறுறேன். பெரியவாளை நடக்கி ஈடு கொடுக்க முடியும், நமக்கு தான் தெரியும் பெரிய வேகமாக நடப்பார். போயிட்டு இருக்கும்போது அணுக்க தொண்டர்கள் போகிறார், சில பக்தர்கள் பெருமாள் கவுண்டர் தான் முன்னால் போகிறார், எல்லாம் பேசிட்டு போகிறார். பேசிட்டு போகிறக்கே சொல்கிறார் பெரியவா, ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் இது, இதுக்கு கீழே அடிவாரத்தில் பல பொக்கிஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்பா அவளுக்கு என்ன பொக்கிஷம் இல்லைன்னா ஒன்றும் தெரியல. அப்படியாக்குன்னா மாட்டுக்கு போகிறா, பெருமாள் கவுண்டர் கூட்டும் போகிறா. நல்ல ஒரு ஏகாந்தமான தரிசனம். யார்? சித்தேஸ்வரர் கோயிலில் ஓரளவு சிதனம் அடைஞ்சிருக்கு கோயில். தரிசனம் பண்ணுறா. தரிசனம் பண்ணிட்டு திரும்பி இறங்கும்போது சொல்கிறா, இந்த கோயில் இப்போ கிடையாது, ஒரு சமயத்தில் பாருங்க தனி ஒரு ஆடவத்தர் இந்த கோயிலை சிறப்பாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவார். நான் சொல்கிறத ஞாபகம் எழுதி விட வச்சுக்கோங்க. நான் பெரியவா தெய்வா சொன்னால் கண்டிப்பாக நடக்கும், எல்லாருக்குமே தெரியும்.
இது முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷம் ஆயிடுச்சு இது முடிஞ்சு. பெரியவாளை பார்க்க ஒரு 10-12 பேர் வரா. வந்து பெரியவாளை பார்க்கறதுக்காக வரா. ஒரு வேன் எடுத்துன்னு வரா. வேனில் ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகளையும் எடுத்துன்னு வரா. பெரியவாளை பார்க்குறா, தரிசனம் பண்ணுறான். அப்போ பெரியவா கேட்குறா, எந்த ஊர் என்ன இருக்குது? தான் நெருஞ்சிப்பேட்டை பக்கத்தில் பாலமலையிலேருந்து வரேன் பெரியவா. அப்போ சித்தேஸ்வரர் கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. பெரியவா 60-65 வருஷத்துக்கு முன்னால் வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்காருங்க இவாளை தெரியல. ஏன்னா அதில் பல பேர் அவர் 1922 பிறந்திருக்க கூட இல்லை பெரியவா சமீபமாக தான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சேட்டு ஒருத்தர் பாம்பேலேருந்து வந்திருந்தார். அவருடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த சித்தேஸ்வரர்களை புதுசாக புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணி சூப்பராக வச்சுருக்கான் பெரியவான்னு பெரியவாளுக்கு சந்தோஷம். பக்கத்தில் உள்ள அடுக்கத்தொண்டர்களுக்கு அதை விட சந்தோஷம். ஏன்னா பெரியவா அப்போ சொன்னது இப்போ நடந்திருக்கு பார் அப்படின்னு. அப்புறம் என்ன எப்படி இருக்குல்ல என்னன்னு கேட்டப்போ பெரியவாள்கிட்ட அவள் வந்தவா சொல்கிறா, இந்த மாதிரி ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் சிலை வந்து அங்கே அடிவாரத்தில் ஏதோ வேலைக்காக பள்ளம் தோண்டும்போது கிடச்சிது பெரியவா, அவங்கள்ட்ட அதை காமிக்கணும். காமிச்சிட்டு நீங்கள் என்ன சொல்லணும், கோயில் கட்டணும்னா கோயில் கட்டிடுவோம் பெரியவா, அதுக்காக நாங்கள் வசூல் நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற. அப்போ தான் குழந்தை அணுக்க தொண்டர்களுக்கு தெரியுது. முதல்ல சித்தேஸ்வரர் மலை மேலே நடக்கும்போது சொன்னார் இல்லையா, திரும்பி இறங்கி வரும்போது பெரியவா இந்த மாதிரி மலை அடிவாரத்தில் பொக்கிஷங்கள் பல இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் பேசும்போது சொன்னது. அப்போ தான் அவளுக்கு புரியுது. பெரியவா எவ்வளோ ஒரு தீர்க்கதரிசி பாரு. அதாவது 1922 நடந்தது நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது. இவாளுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குது என்ன அப்படின்னு. பெரியவா சொல்கிறா, கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு கோயில் கட்டுங்க, பெருமாள் கோயில் கட்டுங்க, ஒரு ஜீரை வரைச்சிட்டு கும்பாபிஷேகம் பண்ணுங்க, சேமமாக இருக்கும் அந்த கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யார் அந்த 15 பேரில் 10-15 பேர் வந்துருந்தா இல்லையா ஊரில், யார் முக்கியஸ்தன்னு கேட்டவுடனே ஒருத்தர் வரார். அவர்கிட்ட பெரியவா கேட்குறா, உங்கள் ஊரில் பெருமாள் கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரா இப்போ அப்படின்னு. எந்த பெருமாள் கவுண்டர் கேட்குறாரு. 1928 24-25 வயசு பெருமாள் கவுண்டர் இவரை கூட்டு போடுவோம் இல்லையா கைடு, அந்த மாதிரி இப்போ அந்த பெருமாள் கவுண்டரை விசாரிக்கிறார் பெரியவா. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நேற்று முந்தா நாள் படித்ததையோ பார்த்தா மனுஷால கூட முகத்தை கூட மறந்துடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 64-65 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த ஒருத்தரை இன்னும் ஞாபகம் வச்சுன்னு கேட்குறா பாரு பெரியவா. என்ன ஒரு ஞாபக சக்தி பாருங்க, அபாரமான ஞாபக சக்தி. எல்லோரும் சொல்கிறா இன்றைக்கி நன்னா இருக்கா பெரியவா, ஆற்றுக்குள்ளேயே நடமாடின்னு 90-92 வயசு ஆகிடுச்சு அவருக்கு. சிவபூஜை பண்ணிட்டு ஆற்றுல இருக்கார். நான் விசாரிச்சுதா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு இருந்த அணுக்க தொண்டரை கூப்பிட்டு நல்ல ஒரு ஜெரிய வேஷ்டி, அங்கவஸ்திரம், பூ படம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு தட்டில் மூங்கி தட்டில் வச்சு ஆசீர்வதிச்சு அந்த வந்தவர்கிட்ட கொடுக்குறா பெரியவா. இதை வந்து நான் கொடுத்தேன்னு பெருமாள் கொண்டுட்டு சொல்லுங்கள், சேமமாக இருப்பார் அவர் இன்னொன்னு சொல்லி. இன்னொரு ஆச்சரியம் பார்த்தடா, கிட்டத்தட்ட 60-65 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு எப்போ நடந்திருக்கு பார்த்தடா. அதான் பெரியவா தான் கடவுள், கடவுள் தான் பெரியவா. யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமான பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சு அவரை பார்த்து பாருங்களா. பெரியவா ஸ்மரணையாகவே இருந்தாலே போகும். என்ன ஒரு அற்புத நிகழ்வு பற்றியில்லை. நான் ஆரம்பத்திலையும் கொண்டு சொன்னேன். 22 நடந்தது. நான் இப்போ சொன்னது 1990 அவெல்லாம் வந்து பார்த்தபோது எத்தனை வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னா 60-62 வருஷம் கழித்து எல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா. அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும். அது போகிறோம் அவர் பார்த்துப்பார். மற்றும் ஒரு அழகிய நிகழ்வு, அற்புதமான இதே போன்ற மற்றொரு நிகழ்வுல அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.